ஒரு மனுஷன் ஹில்ஸுக்கு வர்றோம் பேண்ட் போட்டு வரணுங்கிறது இல்லை, சாமி வெட்டியை கட்டிக்கிட்டு வந்துட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லவே இல்லை, பண்ணாரி போயிட்டு ரிட்டன் வர்றதா தான் இருந்துச்சு அப்படி தான் சொன்னாங்கன்னு, அதனால தான் வேட்டி கட்டிட்டு வந்தாங்கிறாரு. ஹில்ஸில் வேட்டி மடித்து கட்டிட்டு தலைவன் பண்ணுற பண்ணு. ஒரு யானை பார்த்துட்டோம்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு இன்னைக்கு டே நல்லா போயிடும். அது நம்மளே பார்த்துட்டு நம்மளே முடிச்சுட்டு அப்புறம் அதுலேயே நல்லா போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதே தான் ரோடா? இன்னொரு வழிக்கு இது இருக்குமா? தலைவர் பிளாக் பெல்லில் வேறு டயர் வேறு டர்ராக இருக்குது. அவர் இதுலேயே அடிச்சு நவுத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் ஒன்று ப்ளஸ்ஸுங்க, வெயில் அடிக்கலை, அது வரைக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அந்த இடத்துல ரோடு நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே நல்லா இல்லை. உட்காந்து ஆனால் சவுண்டு தாங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. வியூ பாயிண்டெல்லாம் பெருசாக இல்லையாட்டிருக்கு இந்த பக்கம். ஹேண்டில் பார் மாற்றியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பழைய வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க, புது வீடியோ தான். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2024 ஆடி 18 சனிக்கிழமை, அக்டோபர் மாதம், அக்டோபர் 4ன்னு நினைக்கிறேன். டேட்டு கரெக்டாக தெரிலங்க. கூலிங் ஆகுதுங்க, சில்னஸ் ஆகுது. மழையில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். மழை துளி விழுந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கர்நாடகாக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரில, ஏதோ ஏற்காடு இந்த சைடு அந்த மாதிரி நம்ம ஊர் சைடு ஹில்ஸ் மாதிரி இருக்கட்டும். எங்கள் அப்பா உங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், சுத்தமாக தெரியாது. யானை சாணியா என்ன சாணியும் தெரியல. என்ன துளி விழுகுதுங்க, லைட்டாக துளி விழுகுற மாதிரி இருக்கு. வாங்க நியூட்ரலில் போட்டு வந்துட்டுருக்காங்க. ஐயோ பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்குது யானை சாமி பாருங்க. இதெல்லாம் ஈரப்பதம் பாருங்க எப்படி இருக்கு. ஓ செமையாக இருக்குல்ல. மேலேருந்து அப்படியே ஈரம் தண்ணி அப்படியே பாறையில் வழியாக ஒழுகிட்டு வருது. இது என்ன கன்னடம்? நான் பேசுவேங்க கன்னடம் தான் நான், இருந்தாலும் எனக்கு படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது. ஐயோ இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் நான் எங்கேயுமே பார்க்கணும். எங்கேயோ பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ செம்மையாக இருக்குது. இவ்வளோ ஃபாரஸ்ட்டில் மான் யானை எதுவுமே தென்பட மாட்டேங்குது. இந்த டைமுக்கு வராத இடமோ. என் வண்டி வேறு ரிசர்வா? ரிசர்வ் ஆயிடுச்சு. என்ன
என்ன ஏரியா மாதிரி இருக்குது, ஊருக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பிஆர் ஹில்ஸா? இன்னும் போகணுமா ஒன்றும் தெரியலையே. பெட்ரோல் வேறு ரிசர்வ் வந்து வருது. ஹில்ஸுக்கு மேலே வேறு வந்தாச்சு. பங்க் எங்கே இருக்குன்னு தெரில. ஒவ்வொரு ரிசர்வ்னாலும் 50 கிலோமீட்டர் போகும். அவங்க பார்த்தா ஓ ஓ செமையாக இருக்கே. செமையாக இருக்குப்பா. இந்த இது ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது. மானு பன்னிக்குட்டி மானு இருக்கு பாரு ப்ரோ. பார்த்தேன். ஜிஜி அங்கே நிற்கிது பாருங்க. 12னா 12 எல்லா மொழியும் தெரிஞ்சிச்சு. ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதனால எதாக இருந்தாலும் அவர் தான் கேட்குறேன். சுந்தர் ப்ரோ லீடு நீங்கள் 3 வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. சும்மா தரமான லீடு. எங்கே ப்ரோ டாப்பில் அவர் தான் எல்லாமே. தக்காளி சைடு பிடிக்கலையாமா மக்களே, அதனால யானை வரலையாமா. பிரியாணி செஞ்சுட்டு வந்தால் கூட்டமே வந்திருக்குமே. பிரியாணி செஞ்சுட்டு வந்திருக்கோம். ஸோ உண்மையாலுமே இந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்குல்ல. ஊட்டியில் இருக்கிற லேக் மாதிரியே இருக்குது. மேலே பாருங்கள், அந்த இடத்துல மானெல்லாம் இருக்குது. மானு அந்த பக்கம் கூடவே நம்ம ஸ்குவாட் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு பன்னிக்கிட்டே இருக்குது. காட்டு பண்ணி ஸோ கோப்ரோ அங்கேயும் ஒரு கோப்ரோ, இங்கேயும் ஒரு கோப்ரோ, இங்கே ஒரு ஃபோனு. ஐஃபோன் வாங்குறாரு சுந்தர் ப்ரோ. வந்து கூடிய விரைவில் ஐஃபோன் போடுறாரு. கோப்ரோ வாங்குறக்கே வழியை காணாமாமா. ஐஃபோன் 40,000 கொடுத்து வாங்குறதா? ஓகே, எல்லாம் கழட்டி போட்டு டைவடிங்க. யானை பண்ண வேலை தான் அது. யானை தான் சேரை வலிச்சு போடுறதுக்காக இதை பறிச்சு போட்டிருக்காப்பா. யானை சூச்சு விட்டதா இருக்குங்க. சேரை வலிச்சு காலில் இப்படி உதச்சு சேரை வலிச்சு எடுத்து மேலே போட்டுக்கும். சரி, இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ யானையை வர சொல்லுங்க. யானையை வர சொல்லு. யானை என்ன ஸ்கேப்டன் நினைச்சீங்களா? குளிச்சுட்டு வந்தால் சேர் பூசும். சேர் பூசிட்டு கூட குளிக்கலாமே. அப்படி பண்ணாதா? சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்புறம் சேர்த்து பூசிக்கலாம். அதுதான் விசித்திர ஜந்துங்கிறது அதுதானா? ஓ சுபாஷ் உண்மையாலுமே வேற லெவல் பிளேஸ். நல்லா ஒரு சைலண்டாக நீட்டாக இருக்குது. ஃபுல்லான லொக்கேஷன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் குச்சியை வச்சுட்டு ரெடியாக இருக்கார். ஏதாவது வேலைத்தனம் பண்ணோம்னா புச்சா அடி விழுவோம். ப்ரோ இன்ட்ரோக்கு இங்கே எடுக்கலாம். என்னது ஓடிச்சு பார்த்தீங்களா? அதாவது பூச்சியாக இருக்குங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை இன்ட்ரோக்கு. சும்மா நான் அப்படியே நடந்து வரேன். என்ன தண்ணிக்கு நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடு ப்ரோ. வீடியோ போயிட்டு இருக்குதியா? மழையை பார்த்து எடுக்கலாம் ப்ரோ. ஃபோனை ஃப்ளைட் மோடில் போடு. அதை தூக்கி தண்ணிக்குள்ளே போடும் முதல்ல. அவ்வளோதான். ரொம்ப நாங்களும் தெரியும்டா. நீ கொஞ்சம் கிட்டவா. சரி உங்களுக்கு வண்டியை கட்டு. மாப்பிள்ள வராண்டோ. சொந்தக்காரங்களாம் தெரியுது. கவின்னு உனக்கெல்லாம் போய் என்ன பேசிட்டு வா. நில்றா டேய், நில்றா அப்படியே ஓடிடுறா. என்ன பின்னாடியே வரான்.
ம் அதுதான் நான் வந்து புதுப்பிக்கிற மாதிரி டேய் ஜிஜி டேய் மாமே மாமே கத்தாத ப்ரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. நம்ம வண்டியில் உட்காந்துக்கிறாப்புல சைஸா அவ்வளோதான். ஆடா இப்போ டிக்கெட் போடுறவர் அப்புறம் எங்கே இருக்கிறாங்க? அங்கே 2 பேர் நின்று இருந்தாங்க. இது என்ன என்னன்னு தெரியல. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சின்னதாக. அது பாருங்க தண்ணி என்னது எலிஃபண்ட்டு என்னமோ போட்டிருக்குது. எலிஃபண்ட் கார்டியன் போட்டிருக்கு. ஆனால் பாருங்கள் கீழே தண்ணி ஊற்றி நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை குளிக்க வைக்கிறதா இருக்குமா? இல்லைங்க, இருப்பாங்களோ? அப்பாட்ட கேட்டால் தெரியுமா? எலிஃபண்ட் அப்பா அது எதுக்கு சுற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க? குளியா? ஆ யானவரமாக இருக்குதுக்குள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்குற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்குற இடம் காட்டிருக்கு. எலிஃபண்ட்டுக்கு ஆம்புன்னு போட்டிருக்கு. நான் சொல்ல ப்ரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்கார் பாருங்க. அவர் ஃபாரஸ்ட் கார்டு தண்ணி குடிக்க வந்துச்சுடா. இந்த போய் துரத்து விட்டாங்க. இப்படி பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. அது எப்போ வேணால் தண்ணி குடிச்சிக்கும். ப்ரோ அவங்க வந்தால் எந்த ஊருன்னு கேட்கணும் ப்ரோ. அந்த ஏபி வண்டி பாருங்க, அந்த ஒயிட் என்எஸ் ஏபி, அப்புறம் அங்கே ஒரு புல்லட்டு ஏபி. புல்லட்டா கிளாசிக்னு நினைக்கிறேன். எலக்ட்ரா இல்லை கிளாசிக்கு. எலக்ட்ரா கிளாசிக் எலக்ட்ரா. ஓ என்ன கர்மமோ ப்ரோ. பிஹெச்ங்கிறது இது ப்ரோ. ஆக்ஸார் தானே? ஆக்ஸார் ஹண்டர். ஆக்ஸார் ஹண்டர் இன்டர்காம் வச்சுருக்காங்க. வேற யார் வச்சுருக்கா? ஒருத்தந்தான் வச்சுருக்கா. அதெல்லாம் கர்நாடகா. இது சரி வாங்க போகலாம். நம்ம வண்டி இது பாரு மீட்டியர் 350 பாரு. சீட்டு எவ்வளோ கீழே இருக்குது பாரு. இது எவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது? வெயிட் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்புறம் இவர் ஓட்டுறாருல்ல ஹண்ட்ரா ஹண்ட்ரு, எதாவது பெட்ரோல் ஹண்ட்ரு. அது ஆமாம் ஆமாம் ஆமாம், அவரு தான் மீட்டி கள்ளக்குறிச்சி. அவரும் மீட்டியர் தானே. தரமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. வச்சு அந்த பேக்ரவுண்டுக்கு கவர் ஆகணுமா? இப்போ காட்டு. இப்போ கவரை மட்டும் ஆயிடுச்சுன்னா நான் எங்கள் காலை எடுத்துக்குவேன். மழை பெய்யுது, எங்கள் காலை எடுத்துக்குவேன். எனக்கு லேக் தான் சூப்பராக இருக்குது. அந்த பிஹெச் எந்த ஸ்டேட்டு? எது? நான் வண்டியில் பிஹெச் ஆந்திரா. 23 பிஹெச்னு போட்டிருக்கு. எனக்கும் தெரியல பேர் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க ப்ரோ. அவங்ககிட்ட கேட்டால் தெரிய போகுது. கேட்கலாம். வேண்டாம் நம்ம போயிடுவோம். நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம். கேட்கலாம் தானே. பேசியிருந்தா இல்லை, ஒரு வண்டியில் பாரு ஏபின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டு வண்டியில் ஏபி. ஆனால் அப்படி எப்படி முன்னாடி நம்பர்லாம் போடுவாங்கன்னு தெரியல. வேறு இந்திரா மாமா மட்டும் பன்னிக்குட்டி இருக்குது, மான் இருக்குது. இது பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு இந்த யானை வராமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் குழி கட்டி வச்சுருக்காங்க. தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. அந்த குழியில் வந்தால் யானை வந்தால் கூட குழி தாண்டி வராதில்ல, அதுக்காக. நம்ம ராசிக்கு தான் இன்னும் வராதில்ல. ஆனால் யானை தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வரும் கன்ஃபார்ம் தெரியுது. ஆனால் ரோடு பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு காரு கூட இன்னும் வரலைங்க. காரே இன்னும் ஒரு கார் கூட இந்த வழியாக இன்னும் பார்க்கல. பாருங்க ஒரு வாட்டர் கிராசிங்.
இந்த வழியாக இன்னும் ஒரு கார் கூட வரல. பைக்கில் தான் இல்லை நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படியே எங்கே போ அவனவங்க அப்பா அவனை எவ்வளோ பெரிய பண்ணிக்குட்டி. இன்னும் யானை இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இவர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கார். தலைக்கு தில்லை பார்த்தியா? ஏகப்பட்ட யானை சாணி ரூட் மேலே. இது என்னது? ஏதாவது ஒரு இடத்துல யானை தெரிஞ்சால் போதுங்க, எப்படியோ ஒன்று கேப்சர் பண்ணிட வேண்டியதுதான். அதை போய் நம்ம முக்கு திரும்பும்போது நாட்டு ரோட்லேயே கூட நிற்கட்டேன். ஆனால் வந்து சொல்லலை நிற்க ஒன்றுமில்ல. இந்த இடத்துல பாருங்கள் பச்சை பசைன்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ரோட்லேயுமே அந்த பாசமெல்லாம் பாருங்கள், பாசம் பிடிச்சி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து வெயில் அடிக்கும், ஒரு இடத்துல வந்து இதுவாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா கூலிங்காகவே இருக்குது. அப்பாவும் அதான் சொன்னார், இந்த இடம் வந்து எப்பயுமே கூலிங்காக தான் இருக்கும் அப்படின்னாரு. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் முதல் கேட்டு. வேண்டாம், பாட்டு பாட வேண்டாம், நம்ம வாய்ஸ் நம்மளுக்கே கேவலமாக இருக்கும். ஓ ஃபுல் ஸ்ட்ரீச் இறங்கு. டேங்கப்பா, ஒவ்வொரு இடத்துல ரோடு மோசமாக இருக்குங்க. வட்டவடாவில் இந்த மாதிரி இடம் இருந்திருக்கணும், சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. அது ஃபுல்லாக ஆஃப் ரோடு, இதுவும் ஆஃப் ரோடு தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு அங்கே ஆஃப் ரோடு, இதை விட அதில் தான் ஆஃப் ரோடு அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக இறங்குது பாருங்கள். ஃபுல்லாக மேடாக இருக்குன்னாரு, எல்லாம் இறக்கமாக தான் இருக்குது. அவரு அவசரப்படுத்துகிறாருங்க, டக்கு டக்குன்னு கிளம்பலாங்கிறாரு. ஆனால் அந்த ஒரு இடம் ஊட்டி மாதிரியே இருந்துச்சுங்க, ஊட்டி லேக் மாதிரியே. அந்த ஒரு க்ரீனிஷாக அந்த பச்சை புல் அதெல்லாம். இப்போ தான் ஒரு கார் வருது. கார் அந்த இடத்துல நின்றுச்சு, அந்த ஊட்டி மாதிரி இருந்த இடத்துக்கிட்ட லேக் கிட்ட. வர்றதை பார்க்கலன்னு சொன்னேன். என்னது ஏதோ விழுந்துச்சு? இல்லை, நத்திங். கீழே தண்ணி போகுதுங்க. இதில் தான் மேலே ஏறுமோ? அக்காமா அவனே. எக்ஸ்பிரஸ் ஏன் ரோடு போட்டீங்க ஒரே மாதிரி போட்டிருக்கோன்னு. அங்கே பேட்சா. மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுருக்கோம். வெயிலும் அடிக்குது, மழையும் வர்ற மாதிரி இருக்குது. இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றடிச்சு சாஞ்சதா இல்லை எதை அடித்து சாஞ்சதுன்னு தெரில, ஆனால் சாஞ்சிருக்கு. சாயில் உடஞ்சிருச்சு. அம்மா கம்முனு வாங்கலண்ணா, ஏன்டா ஆர்னடிச்சுட்டு அக்கப்போர் பண்ணுறீங்க?
இது என்ன பழம்? முலாம்பழமா? பசங்களாம் விற்றுட்ருக்காங்க. இது வந்து இங்கே கிடைக்கிற இதாட்டு இருக்குது. ஆனால் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அவங்க எப்பயாவது தானுங்க வராங்க. எங்கள் அம்மாவெல்லாம் என் வண்டியில் ஏறவே முடியாது. கோழி எங்கப்பா அந்த மாடு ஒரு கொம்பு வச்சு ஒரே தேத்தனை முடிஞ்சு, அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸைட் ஆகுறாங்க. பொட்டி கடை. இங்கே ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்? என்னப்பா அது? பிஆர் ஹில்ஸ் 2 கிலோமீட்டரா? இது ஏடிவி அட்வென்ச்சரு. மெடிசனா? ஓ சரி, எடுத்து போட்டுடலாம். என்னன்னா முன்னாடி வந்து இந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த மெடிசன், அதை வந்து மெடிசன் பிளான்டேஷன் மாதிரி என்னமோ இருக்குது. ஆமாம், அது வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறாரு. மேலே தேன் கூடா? இல்லை அந்த எதுவும் தேன் கூட இல்லை. மெடிசன். ஆமாங்க, மெடிசன், மருந்து, மூலிகை மருந்து. ஆமாம். அப்போ இவ்வளோ தூரம் வந்தது பூரா பிஆரோட வழி தானா? பிஆர் ஹில்ஸ் இல்லையா? ஹில்ஸ் வில்லா. போலீஸ் ஸ்டேஷனா? ஏம்மா, ஐயோ காதெல்லாம் அடைக்குதுங்க. ஆஹா, NS 200, NS 200, இது KTM Duke 200. 250 நினைக்கிறேன். தலைவரே, ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். அது மைண்டு வாஷ். நான் 700 தாண்டா உட்காந்துருக்கேன். உன்னை ஏதாவது ஒன்று நீ பாட்டுக்கு போக வேண்டியதாண்டா அப்படின்னு நினைக்கும். மிஸ்ட்டு வேணுங்க எனக்கு, அதுதான் மெயின். மிஸ்ட்டு இருந்தால் தான் ஒரு குஜாலாக இருக்கும். ஐ மீன் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்ன டோக்கனா? இது கோயில் இருக்குப்பா. கோயிலுக்கு போகணுமா? அதுக்கு தான் வந்தது. அட நான் என்ன கேட்டேன்னா, நான் பெருசாக கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க. அதுக்குன்னு கடவுள் பக்தி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு பாதி இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு பாதி இருக்காது. அந்த மாதிரி எனக்கு. பிஆர் ஹில்ஸ்னால் கோயிலுன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நான் கூட ஏதோ வியூ பாயிண்ட்டாக இருக்கும், சரி ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு வந்தால், ஏன் அந்த அம்மா அப்படி பார்க்குது, அந்த பொண்ணு அப்படி பார்க்குதுங்க. உடையங்கோ பார்த்தா ஐயோ, ஏன் அங்கே பார்த்தா இங்கே பயமாக இருக்குதுப்பா. இதுதான் பிஆர்எல் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இங்கே பாருங்க எவ்வளோ கருகருன்ட்டு இருக்குது.
நான் தூங்கிட்டே ஓட்டுறேன், என் ஃபேஸே அப்படிதாம்மா. கொஞ்சம் தள்ளிங்கன்னா நான் வண்டி உள்ளே விட்டுருவேன். கொஞ்சம் தள்ளிங்கன்னா வண்டி உள்ளே விட்டுருவேன். நான் சொல்ல மாட்டீங்களா? நான் 2 வாட்டி சொல்லிட்டேன். அது கால் கேட்கல ப்ரோ. இது கூட கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அப்படிங்கிறீங்க? ரொம்ப கேப் இருக்குங்க. வண்டி நிறுத்திட்டு மிரர் இருக்கும். வியூ பாயிண்ட் பாருங்க. பிஆர்எஸ் டாப் மாடல் டாப். இதுதான் வந்த வழி. அந்த மலைக்கு பின்னாடி நெக்ஸ்ட் சிக்குதான் சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது? மறக்காமல் பார்த்து சொல்லுங்க. சுந்தர் ப்ளோ போடுறாங்க. சாங் பார்க்க பாருங்கள். திருமஞ்சனம் போடுறாங்க. இங்கே என்ன கேப்டன் அவருக்கு பாருங்கள். திருமஞ்சனம் போட்டு சூப்பராக இருக்குதா? நாமம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாமம் போட்டுருக்கேன். சுந்தர் ப்ளோ போடுறாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா கடைசியில் போட வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் நான் எப்போனா ஸ்கூலு 8வது 7வது படிக்கும்போது நாம் போட்டுவிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருக்காங்க. அது இங்கே கோயிலில் போடணும்னு சொன்னாங்க, அதனால் போட்டுட்டேன். இவர் பாருங்க, படா சைஸ். அது கர்நாடகாவில் வந்து படா சைஸுங்கிறாரு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு இது அந்த கோயிலே தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். தொட்டபேட்டா வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்கு. ஆனால் சுற்றியும் மலை தான், 360 டிகிரியும் மலை தான். ஆனால் இது பாருங்க மேலே வாட்டர் டேங்க்கு. இது அன்னதானத்துக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அன்னதானத்துக்கு போகிறோம். ஏன் ப்ரோ சுற்றி மலை தானே? சுற்றி மலை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் 360 டிகிரி மலை தான். இந்த சைடு மட்டும் தான் கம்மி, மற்றபடி எல்லா பக்கமும். மைசூர் போகிற இடத்துல தானே ஒரு தண்ணி. அது வந்து சிவசமுத்திரம். இங்கே மைசூர் தெரியாதா? இதுக்கு பக்கம் 13% தான் இருக்குது. ஸோ அதனால் பவர் ஆஃப்